பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சமாதானத்திலே வாழ்வதும், சமாதானத்தை பண்ணுகிறவதும் எப்படி என்பதை குறித்து கொஞ்சம் சிந்திக்க போறோம் இன்னைக்கு. பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் பீஸ் மேக்கர்ஸ். கிறிஸ்துவின் சமாதானமும் சமாதானம் பண்ணுகிறவர்களும் என்ற தலைப்பில் இதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் போதித்தது உண்மையிலேயே பரலோகத்திலிருந்து வந்த வெளிப்பாடுகள். பரலோக பிதா அவருடைய ராஜ்யத்திலே எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும், நடத்த இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். பிதாவினுடைய வியூகம், பிதா வாழ்க்கையை குறித்து பார்க்கிறது நாம் இந்த உலகத்திலேயோ நம்ம வாழ்க்கையை பார்க்கிறதிலிருந்து மிகவும் வித்தியாசமானது. ஆனால் அவர் எப்படி பார்க்கிறார், அதுதான் கடைசியில் முக்கியம். ஏனென்றால் அவர் தேவனா இருக்கிறார், நாம் தேவன் அல்ல. அவர் தேவனா இருக்கிறதுனால அவர் வைத்திருக்கிற மதிப்பு, அவர் எதை கனம் என்று நினைக்கிறார், அது மிகவும் நாம் நினைக்கிறதிலிருந்து வித்தியாசமானது. இதை எப்பொழுதும் நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் யோசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தில் வாழும்போது எப்பொழுதும் யோசிக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவருடைய ஐடியா என்னவோ அதுதான் அவருடைய ராஜ்யத்தில் செல்லும். நம்முடைய ஐடியாலாம் செல்லாத காசு. ஸோ முதலாவதாக இந்த மத்தேயு 5:9 வாசிக்கும் போது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall be called sons of God. இந்த வசனத்தை நான் பல மாதங்களுக்கு முன்பாக தியானித்து இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குறிப்பான வசனத்தை காலையில் தியானிக்க வேண்டிய ஒரு நாள் எந்த நாள்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த நாளிலே நான் எழுந்தபோது அது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மிகவும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, இங்கே இருக்கிற அபுதாபியில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகவும் ஒரு கடினமான இரவை கழித்து விட்டு எழுந்தோம். ஆக்சுவலாக மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த காலையில் இந்த வசனத்தை வாசிக்கும்படியான எனக்கு அந்த வரிசையாக பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கு முந்தின நைட்டு தான் February 28 நம்மை சுற்றி அபுதாபியில் யுஏஇயில் நூற்றுக்கணக்கான மிசைல்கள் அடித்தாங்க. அதனால ராத்திரி முழுவதுமாய் இந்த வார்னிங் சிக்னல் வந்துச்சு இல்லையா, இங்கே எல்லாரையும் வந்து நாங்கள் இருக்கிற வீடுகள் எல்லாம் தரையில் சோஃபாக்கு கீழே படுக்கணும், ஏன்னா மேலே இருந்து விழுந்துச்சுன்னா கட்டடம் விழுந்துரும், இப்படிலாம் சொல்லி முதலாக இந்த நாட்டில் இப்படிப்பட்ட யுத்தம் இருந்ததில்லை, இப்படிப்பட்ட தாக்குதல்கள் இருந்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு யுத்த நேரத்தில் அதுக்கு முந்தின நாள் February 28 காலையில் தான் இந்த குழப்பம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ராத்திரி முழுவதுமாக உங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான மிசைல் இந்த நாட்டை நோக்கி அடிக்கப்பட்டது. தொடர்ந்து வார்னிங் சிக்னல் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் காலையில் எழுந்த போது தேவன் இந்த வசனத்தை வைத்திருந்தார். நான் இதுக்காக பார்க்கல, இது வரிசையாக நான் பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கு முந்தின நாள் மத்தேயு 5:8 படித்தேன், அதுக்கு முந்தின நாள் 5:7. தேவனுக்கு எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை கொடுப்பதுன்று எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. ஆமேன். Blessed are the makers and maintainers of peace, for they shall be called the sons of God. என்ன ஒரு வசனம் இல்ல. இன்னைக்கு அப்ப எந்திரிச்சப்போ இதை படிச்சப்போ எனக்கு யோசிச்சேன், ஆண்டவரே நீர் இப்பொழுது சமாதானத்துக்காகவும் சமாதானம் பண்ணுகிறவர்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ண சொல்றீங்க, ஏன்? அப்பதான் எனக்கு இதை குறித்து கொஞ்சம் நம்ம பர்சனலா ஐடியா வருது. அப்ப நான் படிக்கும் போது கூட மேலேருந்து சட்டம் வந்துட்டு இருக்குது, ஃபோனில் வார்னிங் சிக்னல் வருது. நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில், தேசமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற கம்பெனியாக இருக்கலாம், அந்த நம்ம சூழ்நிலையில் சுற்றுப்புறத்தில் சமாதானம் இல்லாமல் நாம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கனி தர முடியாது. எங்க போராட்டங்கள் இருக்குதோ, எங்க யுத்தங்கள் இருக்குதோ, எங்க சண்டைகளும் சச்சரவுகளும் மோதல்களும் இருக்குதோ, அங்கதான் சாத்தான் ரொம்ப ஜாலியா உட்கார்ந்துருப்பான். ஈஸ் அட் ஹோம். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்ச இடம். நாம் சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பகுதிக்கு வரவேற்று இங்கே வந்து அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எங்களுடைய சொந்த கட்டில்ல படுக்க முடியல, கீழே தரையில போய் படுக்க சொல்றாங்க, வெளியே போக முடியல வீட்டை விட்டு. அன்னைக்கு சண்டே மார்ச் 1 சபைக்கு வர முடியாம எல்லாரையும் ஜூமுக்கு வர சொல்லி மூவ் பண்ணணும். அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, வெளியே எங்க போறது, எப்படி வாங்குறதுன்னு தெரியல. அப்பதான் நமக்கு புரியுது, இந்த தேசத்துல நம்ம இங்க இருக்கிற சமுதாயத்துல இத்தனை வருஷங்களாக சமாதானத்தை அனுபவித்ததுடைய மதிப்பு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது.
நாம் எங்கேயாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கும்போது, அங்கேயும் இங்கேயும் குழப்பங்கள் அதெல்லாம் சொல்லும்போது, ஆ அப்படின்னு நெனச்சுக்குவோம். அங்க ஈராக்ல நடக்குது, சிரியால நடக்குது, அங்க நடக்குது, இங்கே நடக்குதுன்னு எல்லா பக்கமும் சண்டை நடந்தாலும் நமக்கு புடிவில்ல. ஆனால் அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது தான் சமாதானத்தின் முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. இதை நம்ம பின்னணியில வச்சுக்குவோம். ஆனால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது, முதலாவதாக சமாதானம் பண்ணுவது எனக்கு உள்ளே இருந்து தொடங்கணும். பீஸ் மேக்கிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வித்தின். ஐ cannot கிவ் அதர்ஸ் வாட் ஐ டோன்ட் ஹேவ். என்னிடத்தில் இல்லாததை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. எனக்குள்ளே சமாதானம் இல்லாத போது மற்றவர்களுக்கு சமாதானத்துக்காக நான் ஜெபிக்க முடியாது. என்னை சுற்றி இருக்கிற தேசங்களின் சமாதானத்துக்காக ஜெபிக்க முடியாது. அதனால ஒரு சமாதான பண்ணுகிறவனாய் மாற வேண்டும் என்று நமக்கு வாஞ்சி இருக்கணும். ஆனா அது ஒரு சாய்ஸே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க தேவனுடைய மகன், மகள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால், தேவன் ஒரு கண்டிஷன் போட்டார். நீ சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கணும். அப்ப அந்த சமாதானம் பண்ணுகிறவன் என்ற அந்த டைட்டில் எனக்கு வேணும்னா, அந்த வேலை எனக்கு வேணும்னா, முதலாவதாக அதற்கு முன்பாக என்னுடைய இருதயமும், என்னுடைய மனதும், சிந்தனையும் சமாதானம் நிறைந்ததா இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இந்தியால இருந்தப்ப அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். தெருவுல 2 பேர் பேசிட்டே இருப்பானுங்க. என்னடா நீ பெரியவனா இது ஏதாவது அடிச்சுக்க போவானுங்க. அப்ப கூட அங்க நடுவுல இருக்கிற யாராவது ஒரு ஆள் சமாதானம் பண்றதுக்காக கொஞ்சம் வச்சா ஒதுங்கியான்னு சில சமயம் இவனுங்க கோபத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இவன் நடுவுல வந்து கலைக்க வரான் பாருங்க. அவனுக்கு 2 அடி விழுகும். அவனுக்கு குத்து விழுகும். உடனே சில சமயம் என்ன பண்ணுவான், அந்த நடுவுல இருக்கிறவன் அவன் கடுப்பாயிருவான். என்ன ஏத்துக்கிட்டு அடிக்கிறேன்னு அவன் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அது ரொம்ப எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப எனக்கு ஃபன்னியா இருக்கும் இதை பார்த்தா. சமாதானம் பண்ண வந்த நடுவுல இருக்க ஆளும் சண்டையில சேர்ந்துக்குவான். அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது. நீங்களும் நானும் நாம் தேவனோடு சமாதானமா இருக்க வேண்டும். பி அட் பீஸ் வித் காட். ஏனென்றால் தேவ சமாதானம் போல வேறு எதுவுமே முக்கியமானதல்ல. வேற எதுவுமே முக்கியமானதில்ல. பணம் இல்லாமல் இருக்கலாம். சாப்பாடு கூட இல்லாம சில நாள் இருக்கலாம். ஆனா தேவ சமாதானம் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த பூட்டிய அறைக்குள்ள வந்தபோது இந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு வந்தார். எல்லா புத்திக்கும் எட்டாத அந்த சமாதானத்தை அவர் கொடுத்தார். என் ஆத்மாவே நீ அமர்ந்திரு, ஏனென்றால் அவர் தேவன் என்று. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம். அப்ப எப்படின்னா நம்ம ஜெபிக்கும் போது சில சமயங்கள்ல இல்லையா, எல்லாருக்கும் நம்ம சமாதானத்தை இழக்கிற தருணங்கள் உண்டு, சில நாட்கள் கூட உண்டு. ஆனால் அந்த ஜெபத்துக்குள்ளே போகும்போது ஒரு காரியம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆவி, நமக்குள்ள இருக்கிற நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. இந்த ஆவி வந்து புதுப்பிக்கப்பட்ட ஆவி, கிறிஸ்துவின் ஆவி. we are renewed, we are a new man in our spirit man. நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் புதுப்பிக்கப்பட்டான். ஆனால் ஆத்மா, அதாவது சிந்தனைகள், மைண்ட் இருக்கு பாருங்க, இது வந்து புதுப்பிக்கப்படல. சில சமயம் குழப்பத்துல இருந்து. அதனால நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆவி வந்து நம்ம ஆத்மா கிட்ட சொல்லணும், கொஞ்சம் காமாரு, குவைட் ஆயிரு. ஜெபிக்கும் போது மாற்றம் இல்லை. ஒரு நாள்ல நம்ம சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பயங்கள் நம்மை தாக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் ஆத்மா கிட்ட பேச வேண்டியது முக்கியம். சங்கீதம் எப்படிதான் பேசுறார் பாருங்க தாவீதர். சங்கீதம் 42:11. அவர் இப்படி பேசுறார், என் ஆத்மாவை நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ ஏன் இவ்விதமாய் எனக்குள்ளே கலங்குகிறாய்? இறைவனில் உன் எதிர்பார்ப்பை வைத்திரு. நான் என் இறைவனின் ரட்சிப்பாக இன்னும் அவரை துதிப்பேன். அவருக்கே பேசுறாரு. ஆனா அவருடைய ஆவி ஆவி வந்து அவருடைய ஆத்மா வந்து அப்செட்டா இருக்கு. அதுக்கிட்ட ஆத்மா கிட்ட பேசுறாரு. why are you cast down ஓ மை இன்னர் செல்ஃப்? பாருங்க, நமக்குள்ள குழப்பமும், பயமும், கவலைகளும், கோபம் வரும்போது நம்ம யாரையாவது பார்த்து கத்துறோம். சில சமயம் ஆண்டவரை பார்த்து கூட கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆனால் தாவீது இங்க சொல்றான், நீ உனக்குள்ளே பேசு. உன்னுடைய ஆவி உனக்கு தெரியுது, நீ அப்செட்டா இருக்கிற. உனக்குள்ள இருக்க ஆவி சொல்லுது, நோ நோ நோ, இப்படி அப்செட்டா இருக்கக்கூடாது. நீ வந்து இப்படி கோபத்தில் இருக்கக்கூடாது. நீ இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடாது. அப்ப நீ பேசு அவர்கிட்ட. why are you cast down o my inner self, and why should you mourn over me and be disquieted within me? Hope in God and wait expectantly for him, for I shall yet praise him, who is the help of my countenance and my God. அதே சங்கீதத்துக்கு அடுத்த சங்கீதம் போனீங்கன்னா, அங்க ஆரம்பத்துல இருந்து தாவீது முதல்ல, தேவனே எனக்கு காரணம் இல்லாமல் எனக்கு எதிரிகள் என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிலாம் ரொம்ப ஒரு ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். அப்புறம் திடீர்னு அவன் தேவனுடைய பலிபீடத்துக்கு போய் அவரை துதிக்கிறதுக்காக ஒரு கிட்டார் எடுத்துட்டார் பாருங்க. யாராவது வாசிங்க சங்கீதம் 43:4-5 வரைக்கும்.
அப்பொழுது நான் தேவனுடைய பலிபீட தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நமக்கு சமாதானம் குலையும் போது நம்ம அந்த சூழ்நிலை மாறணும், அந்த மனிதர்கள் மாறணும், அல்லது தேவன் மாறணும் என்று போராடுகிறோம். ஆனால் இங்க நான் அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டான். ஆனா தாவீது இப்பதான் புரியுது அவனுக்கு, இதெல்லாம் நடக்காது. முதல்ல இந்த ஜெப இடத்த விட்டு நான் கிளம்பி போறதுக்குள்ள எனக்குள்ள சமாதானம் இருக்கணும் அப்படின்னு போய் அவருடைய பலிபீட தண்டையில் அப்படின்னு ஆல்டர் முழங்கால் போட்டான். அவர் எனக்கு மகிழ்ச்சியே நீர் தான் ஆண்டவரே. அங்கே நான் நுழைஞ்சிட்டேன். அங்கே போய் அவன் கிட்டாரை எடுத்துக்கிட்டான். உங்களுக்கு கிட்டார் எடுக்கிறீங்களோ இல்லையோ, துதியின் பாடலை எடுத்துக்கொண்டு துதிக்கும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், இவன் ஆவிகிட்ட, உன் ஆத்மாட்ட பேசு, கலங்காத, தேவனை நோக்கி காத்துரு. ஆமேன். பாருங்க, உலகத்துல சமாதானம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். யாராவது சொல்லுங்க, உலகத்துல இருக்கவங்க இங்க சமாதானம் இருக்குன்னு சொன்னா என்ன அதுக்கு அர்த்தம்? எப்ப சமாதானம் இருக்குன்னு சொல்லுவாங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மன அமைதியா இருந்தா. மன அமைதியா இருந்தா. ஓகே, வேற யாராவது? எப்ப உங்களுக்கு சமாதானமா உலகத்துல இப்ப இந்த தேசத்துல சமாதானம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் மன அமைதி இருக்கு அர்த்தமா? பிரச்சனை இல்லாம, பிரச்சனைகள் குழப்பம் இல்லாம இருந்தா சமாதானம். குழப்பங்கள் சண்டைகள் இல்லாமல் இருந்தால் அதை உலகத்துல சமாதானம் சொல்றாங்க. The absence of conflict is the definition of peace in the world. உலகத்துல அதான், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும்போது அங்க சமாதானம் இருக்குன்றாங்க. ஆனால் தேவனுடைய சமாதானம் என்பது தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. சூழ்நிலை என்னவா இருந்தாலும், புயல்கள் அடித்தாலும் கூட, நம்மை சுற்றி இருந்தாலும் கூட, தேவ பிரசன்னம் இருக்கும்போது அங்க சமாதானம். அதுதான் கிறிஸ்தவனுடைய டெஃபினிஷன். பீஸ் ஆஃப் காட் இஸ் அபவுட் த பிரசன்ஸ் ஆஃப் காட், நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். அந்த சண்டைகள் இல்லாததுல தேவன் இருக்கிற இடம், தேவன் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய தொழுகை, நம்முடைய இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சரியான சமாதானம், தேவ சமாதானத்துக்கு நேராக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஜெபங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்க மாதிரி, எனக்கு வீட்டில் சண்டையே இல்லைன்னா, எனக்கு எனக்கு வேலை தளத்தில் சண்டையே கிடையாதுன்னா எனக்கு சமாதானம் இருக்கும். இந்த இந்த நாட்டில் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். என்னுடைய டெஃபினேஷன், என்னுடைய ஜெபம், என்னுடைய ஆராதனை எப்படி இருக்குன்னா, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் பிரசன்னராக இருக்கும்போது, அவருடைய முகம் என் மேலே இருக்கும்போது, அவருடைய முகத்தின் பிரகாசம் என் மேலே இருக்கும்போது எனக்கு நிச்சயமாய் சமாதானம் உண்டு. புரியுதா சகோதரிகளே, சகோதரன்? புரியுதா இது? யூ வாண்ட் டு ப்ரே ஃபார் த ரைட் பீஸ், ரைட் கைண்ட் ஆஃப் பீஸ், த பீஸ் ஆஃப் காட். இந்த சமாதானம் எப்படி நான் எனக்குள்ள பெற்றுக்கொண்டால்தான் நான் மற்றவர்களுக்கு சமாதானம் என்னிலிருந்து ஒரு நதியை போல மற்றவர்களுக்கு போகும். முதலாவதாக சொல்கிறேன், இஸ் பீஸ் இஸ் அ கிஃப்ட். அவருடைய சமாதானம் எனக்கு ஈவாக, எனக்கு கிஃப்டாக கொடுக்கப்படுகிறது. அதை நான் சம்பாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இதை நமக்கு சொத்தாக வைத்துட்டு போயிருக்கிறார். ஏதோ ஒரு பிட் அண்ட் பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை, ஏதோ அங்க இங்கே இல்லை. அவருடைய சொந்த சமாதான, அவருக்கு இருந்த சமாதானத்திலே அப்படிதான் சொன்னார் இல்லையா? யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களுக்கு சொத்தாக என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். மை ஓன் பீஸ் ஐ நவ் கிவ் அண்ட் bequeath it to you. அப்படின்னா அந்த ஒரு சொத்தாக, சுதந்திரமாக உங்களுக்கு எழுதி வச்சுட்டு போறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் சண்டை சச்சரவு இல்லாத சமாதானம், அதை கொடுக்கல. இவ்வுலகத்திலே உங்களுக்கு பிரச்சனை உண்டுன்னு சொல்லுவார் பின்னாடி, அதையும் பார்க்க போறோம். அந்த நேரத்திலும் அவருக்கு இருந்த சமாதானம், அந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து கொண்டு போகிறார். இன்னொரு வசனம் பார்க்கலாம், 2 தெசலோனிக்கேயர் 3:16. இப்பொழுதும் சமாதானத்திலும் அமைதியிலும் கர்த்தர் தாமே எல்லா வேளைகளிலும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. என்ன சொல்ல வரேன்னா பிரதர், நமக்கு நிறைய ஒரு வேலையில ப்ரமோஷன் வந்துருச்சுன்னா சமாதானம் வரும்னு நினைக்கிறோம். பணம் நிறைய வந்துருச்சுன்னா, இந்த காரியம், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இது நடந்துருச்சுன்னா, அது நடந்துருச்சுன்னா சமாதானம் வரணும் இல்லை. இந்த தேவன் இந்த நம்ம பேசிக்கொண்டிருக்கிற சமாதானம் கர்த்தர் தான் நமக்கு கொடுக்குறாரு. அதை அவர் இலவசமாய் நமக்கு கொடுக்குறார். ஏன் இலவசமாய் கொடுக்கிறார் என்றால்,
அந்த சமாதானத்தின் தேவ சமாதானத்தின் விலை நம்மால யாராலையும் கொடுக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு மகிமையையும் முழு கனத்தையும் பிதாவோடு இருந்த ஐக்கியத்தையும் அவர் தியாகமாய் கொடுக்க வேண்டியிருந்தது. இட் காஸ்ட் அவர் லார்ட் ஹிஸ் வெரி க்ளோரி, ஆனர் அண்ட் ஃபெலோஷிப் வித் த ஃபாதர். கொலோசியர் 1:20 அப்படி இருக்குது. அவர் பரலோகத்திலும் பூமியில் இருந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை கொண்டு வந்தார். இட் டுக் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அவங்களுக்கும் எனக்கும் அந்த சமாதானத்தை வாங்கிட்டு இருந்தது. ஏன்னா அது அவ்வளவு விலை உயர்ந்த காரியம். அதனால்தான் இயேசு கொடுக்கிற சமாதானம் நம்ம சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம். His peace is irrespective of adverse situation, in spite of adverse situation. யோவான் 16:33 நீங்கள் என்னில் சமாதானம் பெற்றவர்களாய் இருக்கும்படியே இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். என்னில் சமாதானம் இருக்கணும் உங்களுக்கு. இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்து மீது வெற்றி கொண்டு விட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சமாதானம், இன் மீ யூ ஹாவ் பீஸ். எனக்குள்ள உனக்கு சமாதானம் இருக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ நிச்சயமாய் நான் மேற்கொண்டது போல நீ மேற்கொள்வாய். ஆனாலும் கூட முதல்ல சமாதானம் வரணும். அந்த சமாதானம் என்பது நம்முடைய மனதை ஆள வேண்டும் என்று வசனம் சொல்லி கொடுக்குது. பாருங்க, எப்போ பார்த்தாலும் நீங்க ஆன்சைட்டி அட்டாக், டிப்ரெஷன், ஒரிஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், ரியலி யோசிக்கணும். என்ன மாதிரி கிறிஸ்தவர்களா, என்ன மாதிரி விசுவாசியா இருக்கீங்கன்னு சொல்லி. ஏன் என் வாழ்க்கையில ஏன் அடிக்கடி இப்படி குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு, பயம் வந்துட்டு இருக்குது, கவலைகள், நெருக்கங்கள், இப்படி ஏன் மைண்ட்ல கண்டதெல்லாம் ஓடிட்டு இருக்குது? அப்படி நிறைய பேர் இருக்குங்க இங்க. ஏனென்றால் பல சமயங்களிலே நாம் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய சிந்தனைகளை ஆளுகை செய்ய அனுமதிக்கிறோம். நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய சிந்தனையை, நம்முடைய மனதை ஆளுகை செய்ய அனுமதிக்கிறோம். யாராவது எனக்கு எதிராக பேசியிருந்தால் அல்லது யாராவது எனக்கு சார்பாக பேசியிருந்தால் இந்த வார்த்தைகள் என்னுடைய சிந்தனையை பாதிக்கும்படியாக யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே தலையில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறது. அல்லது உங்களுடைய வியாதியோ, உங்களுக்கு இருக்கிற கடனோ, ஒருவேளை தோல்விகள் என்று நினைக்கிறீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் பாதகமான செய்திகளை உங்க சிந்தனைக்கு சொல்லும்படியாக அனுமதிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சாதாரணமான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம பல பேருக்கு ஐயா இந்த சூழ்நிலை மாறிவிட்டால் அல்லது இந்த எதிர்க்கிற இந்த ஜனங்கள் மாறிவிட்டால் எனக்கு என்னுடைய மனதில் சமாதானம் வந்துவிடும் என்று நினைக்கிறோம். அது உண்மை இல்லை. எப்பொழுது கிறிஸ்துவின் சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னா அப்பொழுது அவருடைய சமாதானம் உங்கள் சிந்தனையை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நல்லா திருப்பி சொல்றேன், சூழ்நிலைகள் மாறுவதனாலே உங்களுக்கு சமாதானம் வருவதில்லை. கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் சிந்தனைகளை ஆளுகை செய்யும் போது உங்கள் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். இது என்னை நம்பலைன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் என்னை நம்பலாம், இது வசனத்துல இருக்குது. நீங்க நம்பலைன்னா சமாதானம் என்னை ஆளுகை செய்யணும்னு சொல்றார் இந்த சகோதரன். எனக்கு பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எனக்கு கொடு அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள அதை கொஞ்சம் யோசிச்சு அதுவே உங்களுடைய சிந்தனை ஆளுகை செய்யட்டும். சூழ்நிலை மாறும் நிச்சயமாய். மேன் சிம்பிளி கோஆபரேட் அண்ட் ரிசீவ் இட். இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் இலவசமாய் கொடுக்கிறார். நானும் நீங்கள் செய்ய வேண்டியது அவரோடு இசைந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அது ரொம்ப ஒரு அழகான காரியம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற சமாதானம். அதை நான் அனுபவிக்கும் போது தான் எனக்கு தெரியும் இந்த சமாதானம் எவ்வளவு விலை உயர்ந்தது. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கிஃப்ட். இது அருமையான ஒரு கிஃப்ட். அதனால நான் அவரோடு இசைந்து அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம யோவான் 14:27 முதல் பகுதியை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அங்கே அதோட நிறுத்தி விடலை அவர். யாராவது படிங்க பார்க்கலாம். யோவான் 14:27 அதில் 2 பாகம் இருக்கு. முதல் பாகத்தையும் 2 பாகத்தையும் சேர்த்து படிங்க. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். கடைசி அவர் சொல்றாரு, நான் எல்லாம் தர்றேன்,
ஆனா உங்க இருதயம், உங்கள் உள்ளம் உள்ளம் கலங்க வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். அதுதான் நான் செய்ய வேண்டியது. என்ன கோஆபரேஷன்? ஆண்டவர் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாரு அவர் சமாதானத்தை. நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, அவர் அவருடைய சமாதானத்தை இங்க கொடுக்கும்போது, அந்த டைம்ல போய் அவர் ஒரு நல்ல சாப்பாடு போடுறாருன்னு வச்சுக்கங்க. நீங்க அதோட விஷத்தை சேர்க்கக்கூடாது. நீங்க அதோட தேவையில்லாத உப்பு, காரம் கண்டதெல்லாம் நல்ல ஒரு ஃபீஸ்டிங் கொடுக்குறாரு அவர். அதோட நீங்க சேர்க்கக்கூடாது. அப்ப என்னோட கோஆபரேஷன் என்னன்னா, இந்த உளைச்சல், பயங்கள், உள்ள இருக்கிற விசாரங்கள், இதையெல்லாம் நான் எனக்குள்ள என்னுடைய இருதயத்தில் நான் அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் தேவனுடைய சமாதானமும் சூழ்நிலையின் பயமும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது. நான் திருப்பி சொல்றேன், தேவ சமாதானமும் சூழ்நிலை குறித்த பயங்களும் சேர்ந்து வாழ முடியாது. ரெண்டுல ஒன்றை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய பங்கு, பெரிய பங்கு, மகத்தான பங்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு சமாதானம் என்கிற அந்த பங்கை அவர் செய்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்வது என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அந்த மாபெரும் சந்தோஷம் எனக்குள்ளே வந்து என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இது நான் குறிப்பாக சொல்லனா, இங்க சில பேர் நமக்கு ரொம்ப பிரியமானவர்களை இழந்து போகலாம், அல்லது பிரியமானவர்கள் மரண படுக்கையில கூட இருக்கலாம். ஒரு இயற்கையான உணர்ச்சி வசமான காரியம் என்னன்னா, உடனே அப்படியே மனசு சோர்ந்து போய், கலங்கி போய் கதறது, இதெல்லாம் அவிசுவாசிகளுடைய காரியம். ஐயோ போயிட்டான்னு மாறல் அடிக்கிறதுல நம்ம நாட்டில் பார்த்துருக்கீங்க. அந்த நேரத்தில் என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன். அந்த நேரத்தில் நமக்கு பிரியமானவர்களை இழக்கும் போது தேவன் தன்னுடைய சமாதானத்தை அனுப்ப தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல், நான் இந்த துக்கத்தில் தான் இருப்பேன், நான் இந்த புலம்பலில் தான் இருப்பேன்னு சொல்லி கொண்டிருந்தேங்கன்னா அது அங்கே சமாதானம் வர முடியாது. இது ஒரு உதாரணம். அதே போல தான் மற்ற காரியத்தெல்லாம் சொல்லலாம். ஒரு வீட்டை இழந்து விட்டீங்க, அல்லது வேலையை இழந்துட்டீங்க, அல்லது இந்த காரியம் அந்த காரியம் எதுவாக இருந்தாலும், யூ cannot mix the two things. You cannot mix the peace of God and fear of situation. You cannot miss peace of God and the worldly sorrow. உலகத்தின் துக்கம் இதெல்லாம், உலகத்தின் துக்கத்தையும் தேவ சமாதானத்தையும் இணைக்க முடியாது. அதனால தான் பல பேரை நம்ம இப்படிப்பட்ட புலம்பிக்கிட்டு இருக்கவங்கள நீங்கள் ஒன்றும் நம்ம போய் அவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? தேவன் கொடுக்குற சமாதானத்தையே அவங்க ஏற்றுக்கொள்ள, நீங்கள் சொல்கிறதையே கேட்க மாட்டாங்க. அதனால நான் தேவ சமாதானத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? எதிரி அனுப்புகிற எந்த பயமும், எந்த கவலையும், எந்த துக்கத்தையும் நான் எதிர்த்து நிற்கிறேன். இந்த பக்கம் ஒரு கை வாங்கிட்டு இருக்கு அவர் கொடுக்கிற சமாதானத்தை, ஒரு கை நோன்னு சொல்லிட்டு இருக்கு. ரெண்டு செய்யணும். நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாக உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து நீ செய்யும் எல்லாமே உனது வாழ்வின் ஊற்றாக புறப்பட்டு வரும். Guard your heart above all else, for it determines the course of your life. அந்த உள்ளத்துக்குள்ள எதை போடுறோம் என்பதை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாப்பாடு என்ன சாப்பிட்றோம் என்பதை குறித்து நம்ம பல பேர் யோசிக்கிறோம். ஆனால் இருதயத்துக்குள்ள என்ன போகுது, மனதுக்குள்ள என்ன போகிறது என்பதை குறித்து அந்த அளவுக்கு நம்ம கவலைப்படுறது இல்லை. பிலிப்பியர் 4:6-7 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விருப்பங்களை எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் தேவ சமாதானம் நம்ம வசனம் பார்க்கும்போது, நீங்க பைபிள் ஸ்டடியில இருந்தாலும் ஜூம்ல இருந்தாலும், நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்க அதை வாசிக்கணும் சத்தமா. மைக் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் கேட்குறாரு, சத்துரு கேட்குறான், சாத்தான் கேட்குறான், சத்தமாக வாசிக்கணும், வாயை திறந்து வாசிக்கணும், மனசில் இல்லை. அப்போ பாருங்க, அந்த வசனத்தோட எஃபெக்ட் உங்களுக்குள்ளே போகும். அது ஒரு பட்டயமாக மாறும். வசனத்தை அறிக்கை செய்யும் போது தான் அது பட்டயமாக மாறுது. இங்கே அவர் சொல்றாரு, the peace of God will guard your hearts and minds in Christ Jesus. புத்தி கெட்டாத அந்த தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் மனங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். ஆமென். நிச்சயமா அது காத்துக்கணும் நம்ம இருதயத்தை. கொலோசியர் 3:15 சொல்றாரு, கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும், கண்ட்ரோல் பண்ணட்டும். the peace of Christ rule over your hearts. எல்லா நேரத்திலும், குறிப்பாக தோல்விகளின் நேரத்தில்,
குறிப்பாக துக்கத்தின் நேரத்துல, குறிப்பாக உபத்திரவங்களின் நேரத்துல, குறிப்பாக உங்களுக்கு சாதகமாய் வாழ்க்கை நடக்காத போது தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். அதுதான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும், அதுதான் தேவனுடைய புத்திரனுக்கும் தூரத்தில் இருக்கிறவனுக்கும் வித்தியாசம். தேவ சமாதானம் என்பது தேவனோடு நான் சமாதானமாக இருக்கிறேன். அப்படியே வசனம் இருக்கு ரோமர் 5:1. நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தேவனோடு சமாதானம் இருக்கிறது. we have peace with God through our Lord Jesus Christ. அப்ப தேவனோடு நான் சமாதானம் இருக்கும்போது என்னோடய நான் சமாதானம் இருப்பேன். என்னை குறித்து நான் தலையை அழைச்சிட்டு இருக்க மாட்டேன். புயலின் மத்தியிலே நான் சமாதானத்தோடு இருப்பேன். உள்ளுக்குள்ள நான் அந்த உள்ளான சமாதானம் இல்லாத போது என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவோ நம்பவோ அதை நிறைவேற்றவோ முடியுமா? உங்களுக்குள்ளே கொந்தளிப்பு இருக்கும்போது உங்க வேலை தளத்துல, நீங்க இருக்கிற சமுதாயத்துல, நீங்க செய்யற ஊழியத்துல சமாதானம் ஆளுகை செய்யும்போது ஜெபிக்க முடியுமா? எதிர்பார்க்க முடியுமா? அதை நீங்க நிறைவேற்ற முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உங்களை சுற்றி இருந்தாலும் கூட, நீங்க ஒரு ஊழியத்தில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ள கொந்தளிப்பு இருக்குது, ஊழியத்தில் சமாதானம் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அந்த சமாதானத்தை உங்களால ஏற்றுக்கொள்ளவோ அதை அனுபவிக்கவோ முடியாது. அதை உங்களுக்கு என்று பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள கொந்தளிச்சிட்டு இருக்குது. புரியுதா? அதனால சில சமயங்களில் இன்னொரு காரியம், எனக்குள்ள இந்த உள்ளான சமாதானம் என்னை சுற்றி இருக்கிறோடு இருக்கிற சில சண்டைகளினாலே, போராட்டங்கள்னாலே எனக்குள்ள இருக்கிற உள்ளான சமாதானம் இழந்திருக்கலாம். நான் அதனால்தான் முந்தின அந்த அந்த பாக்கியவான்களில் முந்தின காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது, மத்தேயு 5:9 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, உனக்கு உனக்கு இரக்கம் இருக்கணும், மன்னிக்கிற குணம் இருக்கணும், சாந்த குணம் இருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா உன்னை சுற்றி இருக்கிறவர்களோடு உன்னோட உனக்கு சமாதானம் இருக்காது. உனக்கு சாந்த குணம் இல்லைன்னா, நீ மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டலைன்னா, மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் அங்கே டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே மற்றவங்களோட டென்ஷன் இருக்குதோ உனக்கு உள்ளுக்குள்ள உனக்கு நிச்சயமாக சமாதானம் இருக்காது. கடைசியாக எனக்குள்ள சமாதானம் இருக்கிறது முக்கியம் கற்றுக்கொண்டோம். அப்போ என்னை சுற்றியும் சமாதானத்தை நான் உண்டு பண்ண வேண்டும். ரோமர் 12க்கு எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அதில் 13வது வசனத்திலேருந்து ஒன்றா வாசிக்க போகிறோம். ஒரு வசனம் ஒரு வசனம் வாசித்தோன்னா ஒரு காரியத்தை சொல்லுவேன். ரோமர் 12ல் அந்த 13வது வசனத்தில் பார்க்கும்போது நம்மை சுற்றி இருக்கிறோடு எப்படி சமாதானமாக இருப்பதை குறித்து ரொம்ப அருமையாய் அப்போஸ்தலன் பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அது தேவனுடைய ஜனங்களோடும் சரி, நமக்கு விரோதமாக இருக்கிற மற்றவர்களோடும் எப்படி சமாதானமாக இருப்பது. அதில் முதல் படி ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரியம், ரொம்ப யதார்த்தமான ஒரு காரியம். அது என்னன்னா உதவுவது, உபசரிப்பது. அது நமக்கு மற்றவர்களோடு சமாதானத்தை உண்டு பண்ண ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. ரோமர் 12:13வது வசனம் யாராவது வாசிங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆமேன், ஆமேன். இது ஃபர்ஸ்ட். அப்படி பண்ணும்போதே நம்ம உதவி செய்யும் போது, உபசரிக்கும் போது அங்க சமாதானம் வருவதற்கு ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அடுத்தது நம்ம பேசும்போதே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பேசும்போது அங்க சமாதானம் உருவாக்குற ஒரு சூழ்நிலை, ஒரு என்வாரன்மெண்ட் உருவாகிறது. 14வது வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆமென். அப்ப இதெல்லாம் பாருங்க, உண்மையில பிராக்டிக்கலான காரியம். ஏதோ ஒரு தத்துவத்துக்காக சொல்ல. உங்களை ஒருத்தன் கஷ்டப்படுத்துறானா அவங்களுக்காக இன்னைக்கு காலையில் கூட எங்களுக்கு தொந்தரவு பண்ண நிறைய பேரை ஆண்டவர் காமிச்சார். எல்லாரையும் சொல்லி அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். உண்மையிலேயே ஆவியில நிரம்பி, இந்த மெசேஜுக்காக இல்லை, ஆவியில் நிரம்பி ஜெபித்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பண கஷ்டங்கள், எல்லா குடும்ப கஷ்டங்கள்லாம் நீங்கன்னு சொல்லி ஜெபித்தோம். அது அந்த என்வாரன்மெண்ட்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டென்ஷன் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஆனால் தேவனுடைய சமாதானம் இறங்குது. மூன்றாவதாக வேற யாராவது 15வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய உறவு முறைகளிலே நாம் இடைப்படுகிற இடத்துல உண்மையான சமாதானம் இறங்கணும். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஆமேன். அதுதான் உண்மையான உறவு. பீஸ் இன் யுவர் ட்ரூ ஃபெலோஷிப். செலிப்ரேட் வித் தோஸ் ஹூ செலிப்ரேட் அண்ட் வீப் வித் தோஸ் ஹூ கிரீவ். இது ஒரு அருமையான, இதெல்லாம் பாருங்க, ப்ராக்டிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறார். சாப்பாடு போடுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, பேசும்போது ஆசீர்வாதமா இருங்க. அடுத்தது அவங்க சந்தோஷம் படும்போது நீங்கள் சேர்ந்து கை தட்டுங்க.
அவங்க ஏதாவது ஒரு வேதனையில் இருக்கும்போது அவங்களோட நல்லா மாட்டினா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்போ உங்கள் உறவு முறையில் ஒரு உண்மையான சமாதானம் வர ஆரம்பிக்கும். அடுத்தது வேற யாரும் எடுத்துக்கங்க, அடுத்த வசனத்தை. 4வதாக என்னுடைய மனப்பாங்கு அவர்களை குறித்து இருக்கிறதுல எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. 16வது வசனம் வாசிங்க. 16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமென். பிரதர் நல்ல கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு காரியம். நீங்க அப்படி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அப்படி இருந்தீங்கனாலே அங்க சமாதானத்தை குலைச்சிரும். ஸ்பிரிட் ஆஃப் ஹார்மனி இருக்காது, ஒரு மனது இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பெருமை கொள்ளாமல் தாழ்ந்தவர்களோடு எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி சண்டை போட்டு சச்சரவோடு ஒரு டென்ஷனோடு இருக்கிற நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க நம்ம சுற்றி. டோன்ட் லிவ் வித் அ லாஃப்டி மைண்ட் செட். எனக்கு பெரிய ஆளுன்னு நினைக்காத. திங்கிங் தட் யூ ஆர் டூ இம்பார்ட்டன்ட் டு சர்வ் அதர்ஸ். மற்றவங்களுக்கு இது செய்வதற்கு நான் பெரிய ஆளுன்னு நினைக்காத. பட் பி willing to do menial tasks and identify with those who are humble minded. சிம்பிளாக இருக்காங்க பாருங்க, தாழ்மையாக இருக்காங்களே, அவங்களோடு உங்களை இணைத்து கொண்டு ரொம்ப சாதாரண சின்ன காரியத்தையும் செய்ய தயாராகிறங்க. டோன்ட் பி ஸ்மக் அண்ட் ஈவன் திங்க் ஃபார் அ மோமெண்ட் தட் யூ நோ இட் ஆல். எல்லாம் தெரிஞ்ச எங்களையே அறிவாளிகள் என்று பெருமிதம் கொள்ளாதிருங்கள். இதெல்லாம் செஞ்சால் உங்களை சுற்றி நல்ல சமாதானம் வரும். ஒரு ஆள் காலரை தூக்கி விட்டாலே, அப்படி நீங்கள் மனசில் நினச்சாலே உங்கள் சுற்றி டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது உண்மைன்னு தெரியும். 5வதாக இன்னொரு ஆள் எடுத்துக்கங்க. 17வது வசனம். நம்முடைய நொபிலிட்டி அப்படின்னா பெரிய மனசு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மனசு மூலமா மற்றவங்க செஞ்ச காரியத்தை கணக்கு வைக்காம இரு, அப்பயும் உனக்கு சமாதானம் வரும். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். யோக்கியமானத ஒரு பெரு மனசோட இருங்க. பி டிக்னிஃபைட். சும்மா அந்த சில்லித்தனமா நம்ம ஊர்ல பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஒரு கணக்கு வச்சு சொல்லுவாங்க, இந்த என்னமோ கொடுத்தாங்கன்னு, இந்த பணம் கொடுத்தாங்கன்னு, நான் அந்த கல்யாணத்தப்ப இவனுக்கு இவ்வளவு கொடுத்தேன், இதை பண்ணேன், இப்படிலாம் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பாங்க ஆளுங்க. பி நோபல், ரொம்ப ஒரு பிராட் மைண்டா இருங்க. அப்ப உங்களுக்கு அந்த சமாதானம் வரும். 6வதாக உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். உங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க. யாராவது வாசிங்க 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க சண்டை போடுவேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள விட்டுருங்க. ஆனா உங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடும் சமாதானமா இருங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படின்னு எனக்கு தெரியல. பல பேருக்கு கிறிஸ்தவர்களையும் சேர்த்து சொல்றேன், அப்படி முசுக்குன்னு கோபம் வந்துடும். எப்படா சண்டை போடலாம் யாரோட அப்படின்னு இருப்பாங்க. நம்ம இருக்க சபையிலே எனக்கு தெரியும் சில பேர்கிட்ட அப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அவங்க கிட்ட அந்த விறகுல ஆயில் ஊற்றி இருக்குது, எல்லாம் ஊற்றி இருக்குது. ஒரு சின்ன நெருப்பு குச்சி போட்டால் போதும், ஃபூன்னு ஆயிரும். அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க விசுவாசிகள்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி. நான் புது ஆளுங்களை சொல்ல, இங்கே கூட இருக்காங்க பைபிள் ஸ்டடியில் கூட. யூ ஆர் ஆஃபன் லுக்கிங் ஃபார் அன் excuse to fight with somebody else, get upset with somebody else. யாரையாவது பிடிச்சி எதாவது உழுக்கணும். ஆனால் சகோதரனே சகோதரியே, if you want to be a son of God or a daughter of God, நீ தேவனுடைய மகளாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எதிர்ப்பதமாக செய்ய வேண்டும். You should always look out for an opportunity to make peace. எப்படி சமாதானத்தோடு அவங்களோட இருக்கலாம் என்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீ தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோருடனும் சமாதானமாக இருங்கள். ஆமென். இன்னொரு இங்கிலீஷ் டூ யுவர் பெஸ்ட் டு லிவ் அஸ் எவ்ரிபடிஸ் ஃப்ரெண்ட். எல்லாருடைய நண்பர்களாக வாழும்படியான ஒரு முயற்சி செய்யுங்க. ஆமென். இன்னொரு முக்கியமான ஒரு அட்வைஸ் இருக்கு பாருங்க சமாதானமா இருக்கிறதுக்கு. அடுத்த 3 வசனங்கள் 19லேருந்து 21 வரைக்கும். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஆமென், ஆமென்.
இந்த காரியத்தின் மூலமாகவும் நம்ம இதை சொல்லலாம். இதெல்லாம் வந்து அழகாக சொல்லி கொடுக்குறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி உங்களை சுற்றி சமாதானத்தை உண்டாக்கணும். நீங்கள் சொல்லலாம் இது எளிதல்லன்னு நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆவியின் கனியோ சமாதானம். பரிசுத்தாவியான உனக்குள்ளே நிறையும் போது அவர் உனக்கு அந்த அந்த குணத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். நமக்கு முன்பாக சென்ற பல தேவ மனுஷர்கள், தேவ புருஷர்களும் புருஷிகளும் அருமையாய் தங்களை சுற்றியிருக்கிறவர்களோடு சமாதான வாழ்க்கை நடத்தி கடந்து போயிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படி இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம். ஆமென். நம்ம பெற்றோரை பார்க்க வேணாம், நான் கோபக்காரன் இதெல்லாம் பார்க்க வேணாம். நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியான் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் நம்ம சுற்றியிருக்கிறோடு எபேசியர் 4 நான் வாசிக்கிறேன், 2வது 3வது வசனம். முழுமையான தாழ்மையும் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள், ஒருவர் சகித்து பொறுமையோடு அன்புடன் நடவுங்கள், சமாதானத்தில் இணைந்து ஆவியானவனால் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள உங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்யுங்கள். நம்ம பேசுகிற வார்த்தைகள், குறிப்பாக விசுவாசிகளோடு குடும்பத்தோடு இருக்கும்போது, புறங்கூறும்போது, அல்லது ஒருவரை மனம் தளரும்படியாக ஒரு வார்த்தைகளை சொல்லும்போது, அல்லது வாதினால் விவாதங்கள் போகும்போது, அல்லது அவனை விட எனக்கு தெரியுன்றதை காட்டுவதற்காக சில பேச்சுகளை பேசும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் சமாதானத்து கட்டையும் ஒருமைப்பாட்டின் கட்டையும் குலைக்கிறது. உனக்கு வேறு யாரையாவது நீ திருத்த வேண்டும் என்று சொன்னால் தனியாக குயட்டான இடத்துக்கு கூட்டு போய், ஆவியானவர் சொல்லும்போது மட்டும் தனியாக கூட்டி போய் சத்தியத்தை அன்போடு பேச வேண்டும். அந்த நேரத்தில் பேசும்போது பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியை அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் பேசும்போது ஆவியானவர் பேசுகிறதாக அவருக்கு தெரியணும். நம்ம அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தெரியக்கூடாது. உங்கள் மாம்சத்தில் அல்லது உங்கள் உணர்ச்சியில், உங்கள் அறிவில் பேசும்போது அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. உங்கள் ஆவியில் பேசும்போது தனியாக அவர் மற்றவர்களுக்கு முன்பாக இல்லை. அதே சமயத்தில் ஒருவரை நீங்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய குடும்பத்தின் முன்பாகவோ அவருடைய நண்பர்களுக்கு முன்பாகவோ அவர்கள் செய்த நன்மைகளை சொல்லுங்கள். அப்போ நீங்கள் மெச்சிக்கொள்வதற்கு சரியான ஒரு வேல்யூ இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்து நடுவில் அந்த காரியம் இருக்கும். நம்ம அதுக்கு எதிர்பாரமாக செய்கிறோம். ஒரு ஆளை மட்டன் தட்டும் போது எல்லாருக்கும் முன்பாக செய்கிறோம், நல்லதாக சொல்லும்போது பின்னாடி சொல்கிறோம். அது சமாதானத்தை குலைக்கும். ஆமென். எப்பயுமே ஒரு சகோதரனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பது உங்ககிட்டேருந்து வரதை விட மற்றொரு இடத்துலேருந்து வரும்போது சரி கிடையாது. அது சமாதானத்தை கொண்டாடாது. அவர் சொன்னார் பிரதர், நீங்கள் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னாலே ஃபினிஷ். சில பேருக்கு நண்பர்களுக்குள்ள இந்த சிந்து மூட்டி விடுறது, ஸ்க்ரூ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில், கணவன் மனைவிக்கு நடுவில், அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நடுவில். இப்படி பண்ணும்போது நீங்களோ நான் பண்ணால் ஜோக்குன்னு நினைக்கலாம். ஜோக் கிடையாது. நாம் சாத்தானுடைய ஏஜென்ட்டாக அங்கே இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கல. வசனம் சொல்லுது, எல்லாரோடும் நீங்கள் சமாதானமாக இருக்க நாடுங்கள். அப்படி நாடும்போது அது உங்களை தேவபுத்திரர்களாக மாற்றுகிறது. நீங்கள் நாடுகிற சமாதானத்தில் சில பேர் பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். எப்படின்னா, நீங்கள் சுவிசேஷ ஊழியர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சொல்கிறீங்க. சில பேர் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, சில பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் நீங்கள் சுவிசேஷ ஊழியர். அதே போல் நீ சமாதானம் பண்ணுகிறவன் என்று சொல்லும்போது நீ சமாதானத்தின் செய்தியை, சமாதானத்தின் காரியங்களை மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போ. சில பேர் அதை வேணாம்னு சொல்லலாம், ஆனாலும் நீ சமாதானம் பண்ணுகிறவனா இருப்ப. ஆண்டவர் உன்னை தன்னுடைய பிள்ளை என்று ஏந்திரமாக கூப்பிடுவார். அவரை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. அதனால் ஆமென்.